ஹலோ. சமூக வலைத்தளங்களில் இப்போ கொஞ்ச நாளாக அந்த குட்டி குரங்கோட வீடியோ பேசும் பொருளாக இருக்குது. உண்மையாகவே அந்த வீடியோ பார்க்கும்பொழுது எல்லார் கண்கள்லையும் ஒரு கண்ணீர் வரக்கூடிய மாதிரி தான் அந்த குட்டி குரங்கோட செயல் இருக்குது. குட்டி குரங்கோட பேர் வந்து பஞ்ச். இது வந்து 2020 ஜப்பானில் பிறக்குது. இது பிறந்ததுக்கு பிறகு தாய் குரங்குக்கு அங்கே இருக்கிற காலநிலையும் மற்றது உடல்நிலையும் சரியில்லாத காரணமாக இந்த குட்டி குரங்கு தாய் குரங்கால் கைவிடப்படுது. இது மிருகக்காட்சி சாலையில் தான் பராமரிப்பு நிலையத்தில் தான் இந்த குரங்குகள் இருக்குது. அங்கே உள்ளவங்க தான் இதை பராமரிக்கிறாங்க. தாய் குரங்கால் இந்த குட்டி குரங்கு கைவிடப்பட்ட காரணத்தினால ஒரு தாயோட அரவணைப்பு இல்லாமல் இந்த குட்டி குரங்கு உயிர் வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பராமரிப்பாளர் வந்து நினைச்சதுனால மற்ற குரங்குகள் அங்கே மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மற்ற குரங்குகளுடன் இது வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்போ மற்ற குரங்குகள் வந்து இந்த குட்டியை வந்து சேர்த்துக்காமல் இருக்கும் பொழுது பராமரிப்பாளர் வந்து அதுக்கு ஒரு பொம்மையை வாங்கி தராங்க. அந்த குட்டி குரங்கு அவனுக்கு தெரியலை அது ஒரு பொம்மைன்னு சொல்லி, இருந்தாலும் அவன் அதண்ட கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான், எழுந்து நடன்னு சொல்கிறான், அரவணைச்சு கொள்கிறான், இப்படியெல்லாம் பண்ணுறான். இருந்தாலும் அங்கிட்டிருந்து எந்த பதிலுமே இல்லை. நம்மளை சுற்றி எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வேதனை எதுவுமே இல்லை. இப்போ இந்த குட்டி குரங்கு இவனுக்கு இருக்கிற சூழ்நிலையும் இதுதான். இந்த வீடியோஸ் வந்து இவ்வளோ பரவலாக போனாலும் அந்த மிருகக்காட்சி சாலையில் பராமரிப்பாளர் மூலியமாக தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. அந்த குட்டி குரங்கை இன்னொரு தாய் குரங்கு தத்தெடுத்து அந்த குரங்குகள் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அந்த குட்டி குரங்கு அவனுக்கு எல்லாமே புதுசாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த உலகம் புதுசு, அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே புதுசு. அவனோட மனசில் பல கேள்விகள் இருந்திருக்கலாம், பல விஷயங்கள் இருந்திருக்கலாம். இருப்பினும் அதன் செயல் மூலியமாக தான் அதை வெளிக்காற்ற அவன் ட்ரை பண்ணுறான். அதை நம்ம கவிதையாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யாரும் இல்லை என்ற போது உயிர் இல்லாதவை கூட எனக்கு உயிராக தெரிகின்றதம்மா. என் மன எதிர்பார்ப்பையும் மனக்கணக்கும் கவலைகளையும் என்னால் சொல்லிவிட தெரியவில்லை. அம்மா என அழைத்திடவும் முடியவில்லை. யாவுமே புதிதாக தெரிகின்றது. நான் உணரும் என் அன்னையின் உருவமும் உயிரும் எங்கே என தேடுகின்றேன். என் கண்ணெதிரே தெரிவதை கட்டி அணைத்து உன்னை தேடும் போது பல கைகள் என்னை புறக்கணிக்கின்றது. நான் இன்று செய்த பாவமோ இன்று தாயின் அன்பிற்காக தவித்து நிற்கின்றேன். என்னை கொஞ்சமாவது கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தமிட்டு செல்வாயா? உன் பிரிவை நான் எப்படி கடந்து செல்வது? கண்களில் கண்ணீரோடா, தரையை கடந்து செல்ல தெரியாத என் கால்களோடா, தனிமையையே விரும்பாத என் மனதோடா, எப்போது உன் மார்பு சூட்டில் ஒட்டிக் கொள்வது என ஏங்கி தவிக்கும் இந்த இதயத்தோட எப்படி கடந்து செல்வது இந்த வாழ்க்கையை? என் மனக்குரலை கேட்கும் ஒரே ஒரு உயிர் நீ மட்டுமே. அம்மா உனக்கு கேட்கிறதா?